நல்ல உற்சாகமாக அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த காலை ஆராதனைக்கு வந்து உங்களை எல்லோரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமளே இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேராக வசனத்துக்கு நம்மளுடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக எடுத்துக்கொள்வோம். பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். நன்றாக அறிந்திருக்கிறேன். இதில் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு விஷயம் இருக்குது. என்னென்றால், பாவிகள் 100 தரம், அதாவது பொல்லாப்புகள் செய்தாலும், அநேக பொல்லாப்புகளை செய்தாலும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறது என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குறியோட அந்த வார்த்தையை முடிகிறது நாம் பார்க்கிறோம். ஆமென். அந்த கேள்விக்குறை ஏன் முடிகிறது என்றால், நாம் சாலமோன் ஞானி சொல்லுகிறது என்னவென்றால், அந்த கேள்வியோட ஏன் முடிக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதனால என்ன அப்படின்னு கேட்குறார். ஆமென். துன்மார்க்கர் அநேக பொல்லாப்புகளை செய்தாலும், பாவிகள் அநேக பொல்லாப்புகளை செய்தாலும் அவர்கள் நன்றாய் இருந்தால் நம்மளுக்கு என்ன? புரியுதா உங்களுக்கு? அவங்களுடைய வழி தனி வழி, நம்மளுடைய வழி வேற வழி. ஆமென். நம்மளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பாதை வித்தியாசமான பாதை. நம்மளுடைய பாதை துன்மார்க்கரை போல இல்லாமல், பாவிகளை போல் இல்லாமல், நம்முடைய பாதையை கர்த்தர் வித்தியாசமாய் வைத்திருக்கிறபடியால் அவர்கள் 100 பொல்லாப்பு இல்லை, 1000 பொல்லாப்பை செய்து நன்றாய் வாழ்ந்து இருந்தாலும் அது நம்மளை ஒரு காலம் என்ன பண்ணக்கூடாது, நம்மளை அணுகக்கூடாது, நம்மளை சேதப்படுத்தக்கூடாது. ஆமென். எபிரேயர் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். பொறுமையுடன் ஓடக்கடவோம். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்க. இன்றைக்கு கூட நம்ம போதகர் அருமையான சைமன் ஸ்டான்லி குறித்து பேசினார். மதிப்புக்குரிய ரெவரண்ட் டாக்டர் டிஜிஎஸ் தினகரனை குறித்து பேசினார்கள். இவர்கள் எல்லாரும் ஒரு சாட்சிகள். ஆமென். நமக்கு முன்பதாக வாழ்ந்த சாட்சிகள். அநேக சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து இருக்க, பாரமான யாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் மேல் நம் பாரத்தை போட்டுவிட்டு நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறோம் முடிக்கிறோமாய் இருக்கிற இயேசுவை நோக்க வேண்டும். நாம் இன்றைக்கு இயேசுவை மாத்திரம்தான் என்ன பண்ண வேண்டும்? நோக்க வேண்டும். துன்மார்க்கர் அவர்கள் பொல்லாப்பு வழிகளை செய்து என்னதான் வாழ்க்கையில முன்னேறி போனாலும் நாம் அவர்கள் மேல் நம் நோக்கம் வைக்காமல், நம்முடைய கவனம் அவர்கள் மேலே வைக்காமல், நம்முடைய கவனமும் நம்முடைய நோக்கமும் யார் மேலே இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய விசுவாசத்தை துவங்குகிறமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் நம்முடைய நோக்கமும் நம்முடைய கவனமும் இருக்க வேண்டும். ஆமென். நமக்கு நிம்மதியாக ஓட்டத்தில் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையுடன் ஓட கடவோம். ஆமென். நமக்குன்னு ஒரு ஓட்டம் உண்டு. துன்மார்களுக்கு வேற ஓட்டம். நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்றது தான், நம்மளுக்கு ஒரு விசுவாச பிரயாணம் ஒன்று உண்டு. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பிரயாணம் உண்டு. அந்த பிரயாணம் துன்மார்க்கர்களை போல ஒரு பிரயாணம் அல்ல. கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வேறு ஒன்று பிரயாணத்தை வைத்திருக்கிறார். ஆமென். உலகத்தானை போல ஓட கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. ஆஸ்திகளை சேர்க்க கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. சொத்துக்களையும் பணத்தையும் சம்பாதித்து நாம் இந்த உலகத்திலே வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. பரம காணனாகிய பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஓட்டத்தை நாம் எப்படி ஓட வேண்டும்? பொறுமையாய் ஓட வேண்டும். ஒருவருக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இந்த சபையில கூடி வந்தாலும் ஒருவருக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது வித்தியாசமான ஓட்டமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே உயர்வு என்றால் மற்றவர்களுக்கு குறிப்பிட்ட நேரத்திலே தாழ்வாக இருக்கும். ஒருத்தருக்கு தாழ்வாக இருக்கும் என்றால் அது மற்றவர்களுக்கு உயர்வாக இருக்கும். லைஃப் இஸ் a சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கைன்றது ஒரு வட்டம். ஒருத்தர் உயர்ந்திருந்தால் ஒருத்தர் தாழ்ந்திருப்பார்கள், ஒருத்தர் தாழ்ந்திருந்தால் ஒருத்தர்
உயர்ந்திருப்பார்கள். நம்ம தாழ்ந்து இருக்கும் பொழுது கர்த்தரை மறவாமல் அவர் விசுவாசித்து நம்ப வேண்டும். நாம் உயர்ந்து இருக்கும் பொழுது நம் தாழ்மையாய் இருந்து கர்த்தரை மாற்றும் நம்பிக்கையை கொண்டு அவருக்கு சாட்சியாய் நாம் வாழும் பொழுது நம்மளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே நாம் சோர்வடையாதபடிக்கு, விசுவாசத்திலே நாம் சோர்வடையாதபடிக்கு நாம் ஓடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம் ஓட்டத்தில் நம்மோடு கூட இருந்து நமக்கு தேவையான பலத்தையும் கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து மகிமையை கொடுத்து இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க பரலோக ராஜ்யத்தில் சேர கர்த்தர் நம்மளுக்கு கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. லூக்கா 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் 17வது வசனம். லூக்கா 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியால் சாகிறேன். 11வது வசனத்தை வாசிப்போம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அடுத்த வசனம். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆசையை பங்கிட்டு கொடுத்தான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமையாக இந்த சம்பவத்தை சொல்லுகிறார். அநேக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். கெட்ட குமாரன் நல்ல குமாரன் அப்படின்ற ஒரு கதையை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் காலை வெளியில சொல்லுகிறேன், வேதத்திலே கெட்ட குமாரன் என்ற ஒரு வார்த்தை இல்லை, இளைய குமாரன் என்றுதான் அந்த வார்த்தை இருக்கிறது. அவன் என்ன பண்ணுகிறான் என்றால் தன்னுடைய பங்கை தன் தகப்பன் இடத்துல கேட்டு போறது கரெக்டா தப்பா? அது அவனுடைய உரிமை. அவன் பங்கு கேட்டு பிரிஞ்சு போனது தவறு அல்ல. அவன் பங்கை கேட்டு பிரிஞ்சு போனது பாவம் அல்ல. பாவம் என்னவென்றால் 14வது வசனத்தை வாசிப்போம். பின்னும் அவர் சொன்னது 14 எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அவனுக்கு எப்பொழுது அந்த குறைவு வந்தது என்றால் 13வது வசனத்துல, சில நாட்களுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். எப்படி ஜீவனம் பண்ணானா? துன்மார்க்கமாய் வாழ்ந்து தன் ஜீவத்தை துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இன்றைக்கு நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். கர்த்தர் நமக்கு குறித்து வைத்திருந்த ஒரு அபிஷேகத்தை, ஒரு ரட்சிப்பை, நம்முடைய உரிமை அது. ஆமென். அது நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டோம். இன்னைக்கு அந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்பையும் அந்த அபிஷேகத்தையும் நாம் என்ன பண்ணுகிறோம் என்றால் அழித்து போடுகிறோம். அந்த இளைய குமாரன் தன்னுடைய ஆஸ்தியை எப்படி அழித்தான் என்றால் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தான் சேர்த்து வைத்திருந்த தன் தகப்பனுடைய ஆஸ்தியை அழித்தான். இன்றைக்கு நாம் ஜீவன் பண்ணுவது எப்படி? நம்முடைய வாழ்வாதாரம் எப்படியாக இருக்கிறது? நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படியாக இருக்கிறது? கர்த்தருக்காக நாம் வாழுகிறோமா? காலை எழுந்தவுடன் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? கர்த்தரையை தேடுங்கள், அதுதான் நம்மளுக்கு நல்லது என்று நம்ம அநேக வேத வசனங்களில் பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் ஜீவியம் பண்ணுவது எப்படி? பாவம் செய்வது நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் தான். இன்னைக்கு அநேகர் யோசிக்கிறோம், பாவம் நம்மளை சூழ்ந்திருக்கிறபடினால் நாம் பாவம் செய்ய கட்டாயத்துக்குள்ள இருக்கிறோம் என்று. நாம் பாவம் செய்ய கட்டாயத்திற்குள்ள அல்ல, நாம் பாவம் செய்யறதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆமென். ஜெபம் பண்ணாமல் இருப்பது பாவம் தான். வேதத்திலே அநேக வசனங்கள் இருக்கிறது, ஜெபிக்காதவர்கள் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்ற வேத வசனங்கள் அநேகமாய் இருக்கிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும். நாம் தினந்தோறும் வாழ்க்கையிலே ஜீவியம் பண்ணுகிறது. எப்படி ஜீவியம் பண்ணுகிறோம்? துன்மார்க்கமாய் ஜீவியம் பண்ணுகிறோமா? கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறோம். நம்முடைய குணாதிசயங்கள் எவ்வாறு இருக்கிறது? ஆண்டவரை குறித்து மற்றவர்கள் நாம் சொல்லுகிறோமா? நம்முடைய வாழ்க்கை நிமித்தமாய் மற்றவர்கள் நம்மளை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் பிரதிபலிக்கிறோமா? நம்ம ஆண்டவரை பிரதிபலிக்கவில்லை என்றால் கர்த்தர் இடத்திலிருந்து பெற்ற ரட்சிப்பும், கர்த்தர் இடத்திலிருந்து பெற்ற அபிஷேகங்களும், கர்த்தர் இடத்திலிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களை நாம் அந்த இளைய குமாரனை போல துஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் பண்ணும்பொழுது என்ன ஆகுது என்று பார்த்தீங்கன்னா, ஒரு கொடிய ஒரு பஞ்சம் வருகிறது. அந்த தேசத்தில் ஒரு கொடிய பஞ்சம் வரும் பொழுது அவன் எடுத்த முடிவுகள் எல்லாம் தவறாக இருக்கும் பொழுது பஞ்சத்தினால் என்ன பண்ணுகிறான் அப்படின்றால், அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஓடிக்கொண்டான். அந்த 15வது வசனத்தை வாசிப்போம். அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான்.
அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவன் என்ன பண்றான்? இப்ப லீஸ்ட்டுக்கு வந்துட்டான். இருக்கிறதுல என்ன குறைவுபாடோ, ஒரு மனிதன் எந்த குறைவுக்கு இறங்க முடியுமோ அந்த குறைவுக்கு இறங்கினாலுமே பன்றி தின்கிற தவிடுகள் சாப்பிட ஆசையா இருந்தான். அதாவது அவனுக்கு தேவையா இல்லை. இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு மேலே எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த பன்றி சாப்பிட்றது எப்படி ஆயிடுச்சு? ஆசையா இருந்தது. அந்த அளவுக்கு அவன் பசியினாலும் வேதனையினாலும் அடிக்கப்பட்டு அவனுக்கு வேற வழி இல்லாமல் அவன் எது கேட்கிறான்? இப்போ பன்றி தவிடுகளை கேட்கிறான். ஏனென்றால் அவன் தன் தகப்பனிடத்தில் இருந்து எடுத்துக்கொண்ட ஆஸ்தியை அவன் எப்படி செலவு செய்தான்? துன்மார்க்கமாக, பாவ வழிகளை செய்து துன்மார்க்கமாக அவனோட ஆஸ்திகளை செலவு செய்த நிமித்தமாய் பஞ்ச காலம் வரும்பொழுது, சோதனை காலம் வரும்பொழுது அவனிடத்தில் இப்போ என்ன இல்லை, ஒன்றுமே இல்லாமல் வெறும் கையனாக அவன் நின்று கொண்டவனாக இருக்கும் பொழுது பன்றி தவிடு கூட கிடைக்காமல் அவன் அலைந்து திரிந்திருக்கிறான். அப்பொழுது 18வது வசனத்தை வாசிப்போம். நான் எழுந்து தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இதுதான் என்னுடைய நல்ல குணம். இளைய குமாரன் பாவம் செய்தாலும் தான் பாவம் செய்தான் என்று அறிந்து, தான் பாவம் செய்தான் என்று ஏற்றுக்கொண்டு, தன் மேல குறை இருக்குதுன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு அவன் என்ன செய்கிறான் என்றால் தன் தகப்பனை நினைத்து பார்க்கிறான். இன்றைக்கு நாம் அநேகர் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்றால், நம் வாழ்க்கையில் ஒரு தாழ்வு வந்திருக்கிறது அப்படின்றால் நம் மேலே குறைகள் உண்டு, நம் மேலே பாவங்கள் உண்டு, நாம் எடுத்த முடிவுகள் சிலது தவறாக இருக்கிறது. அந்த முடிவுகள் தவறாக இருக்கிறபடினால்தான் நாம் அந்த நிலைமையிலே இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? நாம் எடுத்த முடிவுகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்த ரட்சிப்பும் விசுவாசத்தும் அபிஷேகத்தையும் நாம் அலட்சியம் பண்ணி, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காமல், அதுக்கு நம்ம கனத்தை கொடுக்காமல், தேவனுக்கு பயப்படாமல் நாம் எடுத்த சில வாழ்க்கையின் முடிவுகள்னாலே நாம் இன்றைக்கு பன்றிகள் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை கூட அநேகர் நாம் அறியாமல் பாவத்திலேயே இன்னும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ நான் சொல்லும் பொழுது குடிக்கிறதோ இல்லை புகை பிடிக்கிறது தான் தப்புன்றது அல்ல. நம் தேவனுடைய குணாதிசயங்கள் நமக்குள்ள இல்லாமல் காணப்படுவதே ஒரு குற்றம்தான். ஆமென். தினைக்கும் தினதோறும் நாம் ஜெபிக்காமல் இருப்பதே ஒரு குற்றம்தான். நாம் வேதத்தை வாசிக்காமல் இருப்பதே ஒரு குற்றம்தான். தேவனிடத்தில் உபவாசம் இல்லாமல் இருப்பதே ஒரு குற்றம்தான். தேவனை குறித்து மற்றவர்களுக்கு நாம் சுவிசேஷ வேலையை செய்யாமல் இருப்பதே ஒரு குற்றம்தான். இதை எல்லாவற்றையும் நாம் செய்யாமல் இன்னும் பாவத்திலேயே பன்றிகள் கூட, பன்றி இருக்கும் வயலிலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அட்லீஸ்ட் அந்த இளையகுமாரன் பார்த்தீங்கன்னா அவன் செய்த தவறை அவன் உணர்ந்தான். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம், நாம் செய்த தவறை நாம் உணராமல் இருக்கிறோம். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, நம்ம செய்த மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணணும்? நம்ம அக்செப்ட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உருப்படணும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலான இடங்களுக்கு வர வேண்டும் அப்படின்றால் நாம் செய்த தவறுகளை நாம் முதலாவது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நான் தவறே, அநேகர் பார்த்தீங்கன்னா நான் தவறே செய்யலை, அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா மற்றவர்களை சொல்லுவாங்க. மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? கை நீட்டுவாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது அழகாக டீச்சர் சொல்லுவாங்க, நம்ம இப்படி கை நீட்டினா மற்ற 3 வரை என்ன பண்ணுது? நம்மளை தான் நீட்டுது. அது போல தான் இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால், இன்றைக்கு நாம் ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறோம் என்றால், பன்றிகள் இருக்கும் இடத்தில் நாம் இருக்கிறோம் என்றால், நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரவில்லை என்றால் அதுக்கு காரணம் நம்ம தான். ஆமென். அதுக்கு தேவனோ சக விசுவாசிகளோ உங்கள் மனைவியோ உங்கள் கணவனோ உங்கள் பிள்ளைகளோ யாரும் கிடையாது. இந்த நிலைமையில் நாம் இருப்பது நாம் தான் காரணம். ஆமென். இந்த காலை வேளையில் தேவன் உங்களுக்கு அது உணர்த்துகிறார் என்றால் நாம் இன்றைக்கு திருந்தி அதை நாம் மாறும் பொழுது, அந்த இளையகுமாரன் பார்த்தீங்கன்னா அந்த 15வது வசனம், அந்த 16வது நினைக்கிறேன், அவனுக்கு புத்தி தெளிந்த போது, புத்தி எப்போ தெளியும் என்றால் தான் தவறை உணரும் பொழுதுதான் புத்தி தெளியும். ஆமென். இன்றைக்கு புத்தி நம்மளுக்கு உணரலை, நம்ம பாவத்தை நம்ம உணரவில்லை, நம்ம செய்த தவறை நாம் உணரவில்லை என்றால் நம் புத்தி தெளிவு இல்லாமல் இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்கள் புத்தி தெளிவுடன்
நீங்கள் நடக்க வேண்டும் என்றால் நாம் செய்த தவறுகளும் நாம் செய்கிற பாவங்களும், நாம் இன்றைக்கு ஜெபிக்கவில்லையே, நாம் இன்றைக்கு வேதத்தை வாசிக்கவில்லையே, கர்த்தர் எனக்கு செய்த ஆசீர்வாதங்களை, கர்த்தர் எனக்கு இந்த கொடுத்த ரட்சிப்பை நான் மற்றவர்களுக்கு நான் சொல்லவில்லையே, சுவிசேஷமாக நான் அந்த வேலையை நான் செய்யவில்லையே அப்படின்னு என்ற குற்ற உணர்ச்சி நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென். நான் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம சபையில் ஒரு தம்பிக்கிட்ட பேசும்போது நான் சொன்ன காரியம் என்னவென்றால், முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம உள்ள ஆழத்தில் நம்ம மனசாட்சியில் ஒரு குற்ற உணர்ச்சி கூட இருக்கக்கூடாது. நம்ம முழங்கால் படியிட்டு கண்ணை மூடும் பொழுது நம்ம பாவம் செய்வோமானால், நம்ம மேலே ஒரு குற்றம் இருக்கும் என்றால், நாம் மற்றவர்கள் வைராக்கியம் கோபம் உள்ளவர்களாக இருப்போமேனால், நம்ம ஜெபம் செய்யும் பொழுது கண்ணை மூடும் பொழுது என்னதான் ஞாபகம் வரும்? அதுதான் ஞாபகம் வரும். ஏன்? அந்த பாவ உணர்ச்சி, அந்த குற்ற உணர்ச்சி அது இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம ஜெபங்களுக்கு விண்ணப்பம் கொடுக்க மாட்டார். ஆமென். அதே இது நம்ம பாவ உணர்ச்சி இல்லாமல் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை ஸ்திரப்படுத்துகிறார், கர்த்தருக்குள்ள நான் இருக்கிறேன் என்று நீங்கள் வைராக்கியமாய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது 5 நிமிஷம் நீங்கள் 10 நிமிஷம் ஜெபிச்சாலுமே கர்த்தர் அந்த ஜெபத்தின் விண்ணப்பங்களை கேட்டு அதுக்கு ஏற்ற பதிலை கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசி ஒரு 2-3 மாதங்களாக நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். என்ன என்றால், முட்டி போட்டு முழங்கால் படிக்கிட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை, பாவ உணர்ச்சி இல்லை என்றால், அதாவது நான் எந்த தவறும் செய்யல, நான் ஆண்டருக்கு முன்னாடி என் மனசாட்சிக்கு நான் உண்மையாக இருக்கேன்னு நீங்கள் சொல்ல முடியும் என்றால் அந்த ஜெபம் மிக வல்லமையுள்ள ஜெபமாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கும் போது நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இருப்பதை விடும் என்னக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரியவர் என்று நான் சொல்ல முடியும். என்னால் தைரியமாக சொல்ல முடியும். உங்களால் நீங்கள் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஜெபிக்கும் பொழுது உலகத்தின் இருப்பனை பார்க்கிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர் என்று தைரியமாக சொல்ல முடிகிறதா? அப்படி சொல்ல முடியவில்லை என்றால் உங்களுக்குள்ள அநேக குறைகள் இருக்கிறது. அப்படி சொல்ல முடியவில்லை என்றால், உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை என்றால், தேவன் உங்க கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இல்லை என்றால், அந்த தைரியம் உங்களுக்குள்ள இல்லை என்றால், உங்களுக்குள்ளே சில பாவங்கள் இருக்கிறது. அது என்னவென்று நம்ம ஆராய்ந்து அறிந்து அந்த பாவத்தை விட்டு விடும் பொழுது கர்த்தர் நமக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தின்படி நாம் அப்படி இருந்து தேவன் பேரில், நம்மளுடைய பேரில் அல்ல, தேவன் பேரில் தைரியமாக நாம் ஜெபிக்கும் பொழுது, அபிஷேகத்தோடு நம் வேலைகளை செய்யும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் நம் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். எப்படி நிறைவேறும் என்றால், நீங்கள் எல்லோரும் நன்றாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நன்றாய் இருப்பீர்கள். நம்மளை கெட்டு போக கர்த்தர் அழைக்கவில்லை. நம்மளை கெட்டு போக கர்த்தர் நம்மளை அழைத்து அவர் சிலுவையில் மரிக்கவில்லை. நாம் நன்றாய் இருக்கும்படிதான் கர்த்தர் நம்மளை இன்றைக்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 2ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே, அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். 3வது வசனம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார்கள். ஓகே. 5வது வசனம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பாயிருந்தார். 6வது வசனம். அவன் வியாதியாயிருக்கிறதுக்காக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். இந்த வேத பகுதி அனைவருக்கும் தெரிந்த பகுதி. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட வித்தியாசமாக பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேத பகுதியும் அடுத்த வேத பகுதியும் நான் தியானிக்கும் பொழுது என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா இதுக்குள்ளே அநேக சத்தியங்கள் இருக்கிறது. கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தையை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த 1வது 2வது வசனம் பார்த்தீங்கன்னா மிக அழகாக பைபிள் ரொம்ப ஒரு அழகான ஒரு புஸ்தகம் நான் புரிந்து கொண்டேன். ஒரு கான்டெக்ஸ்ட் பைபிள் கொடுக்குது. என்னதுன்னா, கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அந்த மரியாளே அப்படின்னா வேதத்தில் நம்ம 2-3 மரியாதைகளை பார்க்கிறோம். வேதம் அழகாக ஒரு கான்டெக்ஸ்ட்டை கொடுக்குது. என்ன கான்டெக்ஸ்ட்னா, எந்த மரியாள் அப்படின்னு நமக்கு டவுட் வரக்கூடாதுல்ல. அதனால என்ன மரியாள் சொல்லுகுதுன்னா, கர்த்தருக்கு பரிமள தைலத்தை பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதத்தை துடைத்த மரியாள். ஹல்லேலூயா. இது என்ன குறிக்கிறது என்றால், அவர் தேவனுக்கு கொடுத்த கனத்தை மரியாள் கொடுத்தாள். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு கனம், ஆண்டவருக்கு கனம் கொடுத்த ஒரு ஸ்திரீயுடைய வாழ்க்கையில் இப்போ நம்ம பார்க்கிறோம். என்ன நடக்குது என்றால்,
அவனுடைய சகோதரன் வியாதியா வியாதியா இருக்கிறான். அவன் பேர் என்னன்னா லாசரு. கர்த்தர் இவர்களை மேல் எப்படி இருந்தாராம்? அன்பா இருந்தார். 3 பேர் மேலையும், மார்த்தாள், மரியாள், லாசரு ஆகிய 3 பேர் மேலையும் ஆண்டவர் எப்படி இருந்தார்னா அன்பாகவே இருந்தார். அதுக்கு அடுத்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் வியாதியா இருக்கிறதற்காக அவன் கேள்விப்பட்ட பொழுது, இப்போ அவர் கேள்விப்படுகிறார். அதிகமாய் நேசிக்கிறவர் அந்த சகோதரன் லாசரு வியாதியா இருக்கும் பொழுது, அந்த கேள்விப்படும் பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார். அவர் கேள்விப்படுனா கூட கிளம்பி வந்திருப்பார் போல. புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் கேள்விப்படுனா கூட சீக்கிரமா அந்த இடத்துக்கு கிளம்பி போயிருப்பார். ஆனா அவர் கேள்விப்பட்ட பொழுது என்ன பண்றாரா? பின்னும் 2 நாள் தங்கினார். பின்னும் 2 நாள் அவர் தங்கி இருக்கிறார். இன்றைக்கு இதை நான் வாசித்த போது எனக்குள்ளே ஒரு கேள்வி. என்ன கேள்வி என்றால், மரியாள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கனத்தையும் மரியாள் கொடுத்தார். அதுக்கு 3ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவனுடைய லாஸ்ட் பகுதி வாசிப்போம். அவர் இடத்திற்கு ஆள் அனுப்பினாள். ஆள் அனுப்பினார் என்று சொல்லும் பொழுது இந்த வேதனம் அழகாக சொல்லுகிறது, ஆள் அனுப்பி அவரை கூட்டிட்டு வா அப்படின்ற வசனம் இங்க இல்லை. அப்ப என்னன்னா இன்ஃபர்மேஷன் தான் என்ன பண்றாங்க, போய் கொடுக்குறாங்க. அப்படி என்ன ஒரு எதிர்பார்ப்பு மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும், என்ன ஒரு எதிர்பார்ப்புனா, ஆண்டவரை கூப்பிட தேவையில்லை, சொன்னா போதும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, வருவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு மார்த்தாளும் மரியாளும் ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். மரியாள் தன்னுடைய பரிமள தைலத்தை ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றி பாதத்தை தலை மயிர்னால் துடைத்த மரியாள். எல்லாம் பாக்ஸும் டிக்கு. விசுவாசம் இருக்கா? டிக்கு. நம்பிக்கை இருக்கா? இருக்கு. கர்த்தருக்கு கனம் கொடுத்தாரா? கொடுத்தாள். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறாரா? நம்பிக்கையா இருக்கிறாள். கர்த்தருக்கு காத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் கர்த்தரோ வரவில்லை. இன்றைக்கு நாம் அநேகர் யோசிக்கலாம், ஆண்டவரே உமக்கு நான் கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுத்தேனே ஆண்டவரே, ஆண்டவரே நான் துதித்தேன், உம்மை நான் ஆராதித்தேன், ஆண்டவரே உமக்கு நான் தசுமாகளை கொடுத்தேன், காணிக்கைகளை கொடுத்தேன், ஆண்டவரே என்னால் முடியாத போக கூட நான் ஊழியங்களை செய்தேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆனால் என் வாழ்க்கையிலே நீர் வந்து சேருவதற்கு ஏன் தாமதம் ஆகிறது என்ற கேள்வி நம்மளுக்கு இருக்கலாம். 22வது வசனத்தையும் 32வது வசனத்தையும் வாசிப்போம். இன்னும் அழகாக அந்த வசனங்கள் இருக்கிறது. நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றான். சாரி, 21வது வசனம் நினைக்கிறேன். 21. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இது வந்து மார்த்தாள் சொல்லுகிறாள். 32வது வசனம் 32. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்ற கேள்வி நம்ம அநேகருக்கு உண்டு. ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நீர் இந்த இடத்திலே நீர் இருந்தீர் என்றால் இந்த ஒரு வீழ்ச்சி என் வாழ்க்கையில வந்திருக்காதே ஆண்டவரே. ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவர் நான் தோல்வியை சந்தித்த பொழுது என் வாழ்க்கையிலே நீர் இருப்பீர் என்றால், ஆண்டவரே இந்த சூழ்நிலை எனக்கு நேரிட்டு இருக்காதே ஆண்டவரே என்ற அநேக நம்ம கேள்வியோடு உட்கார்ந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்கள் பாடுகள் நிமித்தம், மரியாள் மார்த்தாளுடைய பாடுகள் நிமித்தம் கர்த்தர் அந்த இடத்திலே மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அங்கே இருந்தவர்கள் எல்லாம் சுகத்திற்காக காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பார்த்தது, அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்தது ஒரு சுகமளிக்கும் தேவனாக தான் பார்த்தார்கள். அதுவரைக்கும் யாருமே ஆண்டவரை, மரித்தோரை உயிரோடு எழுப்பின ஆண்டவராக ஒருவரும் காணவில்லை. ஆனால் மார்த்தாள் மரியாளுடைய பாடுகள் நிமித்தமாக அன்றைக்கு கர்த்தர் மரித்தோரை உயிரோடு எழுப்பினது நிமித்தமாய் அவரும் பின்னாட்களிலே அவரையும் கல்லறைக்குள் வைத்த பொழுது 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்த தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பல அற்புதங்களை செய்தார், அநேகருக்கு சுகத்தை கொடுத்தார். ஆனால் யாரையும் உயிரோடு எழுப்பவில்லை. யாரை உயிரோடு எழுப்பினார் என்றால், கர்த்தருக்காக காத்திருந்தவர்களும், கர்த்தரை அதிகமாக நேசித்தவர்களும், கர்த்தருக்கு அநேக கனத்தை கொடுத்தவர்களும், அவர் மேல் நம்பிக்கையை வைத்தவர்களுக்கு தான் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. அவர் ஆயிரங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். ஆனால் ஒருவனை மாத்திரம்தான்
கல்லறையில் இருந்து உயிரோடு எழுப்பின ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நாம் இன்றைக்கு வீட்டுக்குள்ளே இருந்து வடிக்கிற கண்ணீருக்கு மரியாதை போல அவருடைய பாத படியிலே அமர்ந்து நாம் வடித்த அவர் கண்ணீருக்கு அது வீண் போகவில்லை. எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 6:10. ஏனென்றால் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. உங்களுடைய அன்பின் பிரயாசங்களை மறப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநீதி உள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா. நல்ல கரங்கை தட்டுவோமா? நல்ல கரங்கை தட்டி நாம் சொல்லுவோமே, இந்த வசனம் நமக்கு தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் செய்கிற அவருடைய நாமத்தின் நிமித்தமாய் செய்கிற அன்பின் பிரயாசங்களுக்கு கர்த்தர் மறப்பதற்கு அவர் அநீதி தேவன் அல்லவே. ஹல்லேலூயா. மார்த்தாலும் மரியாளும் தேவன் இடத்தில் வைத்திருந்த நம்பிக்கைக்கு கர்த்தர் அநீதி தேவனாக அல்ல. உங்களுடைய விசுவாசத்திற்கு கர்த்தர் அநீதி செய்கிறவர் அல்ல. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ரட்சித்தார் என்றால் அதற்கு அநீதி செய்கிற தேவன் அவர் அல்ல. கர்த்தருக்கு நீங்க செய்த அன்பின் பிரயாசம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்க செய்த அன்பின் பிரயாசம், அவர் நாமத்தின் நிமித்தம் நீங்க அநேகர் இடத்துல நீங்கள் கீழே விழுந்திருக்கலாம். அந்த பிரயாசங்களை கர்த்தர் பார்த்து அதற்கு வெறுமையாக திரும்புகிற தேவன் அல்ல. தாகத்தோடு வாஞ்சையோடு வந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை நிறைத்து ஹல்லேலூயா உங்க வாழ்க்கையில நன்றாய் இருக்கும்படி நன்மையும் ஆசீர்வாதங்களும் உங்களை தொடர செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் காணாத எவரும் கேட்டிராத அற்புதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த தேவன். சதா நான் மரித்தேன். யோவானுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தெய்வமாக இருக்கிறேன். இந்த சபைக்கு இன்றைக்கு நீங்க வந்திருப்பீங்க என்றால் பல கேள்விகளோடு கூட வந்திருக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நான் கனத்தை கொடுத்தேன், நான் உம்மை விசுவாசித்தேன், ஆனாலும் என் வாழ்க்கையிலே சில காரியங்கள் தாமதமாக இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உமக்காக நான் ஊழியங்களை செய்தேன். ஆண்டவரே, உமக்காக நான் நேரத்தை செலவு செய்தேன். ஆண்டவரே, உமக்காக நான் சரீர பாடுங்க நான் அனுபவித்தேன் ராஜா. ஆண்டவர், இருந்தாலும் ஏன் என் வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனை? ஆண்டவர், ஏன் என் சகோதரன் மரித்தான் என்று அவள் கேட்கும் பொழுது கர்த்தர் அவர்கிட்ட சொல்லுகிற காரியம், நான் என்னை நம்புகிறவர்களுக்கு, என்னை மேல் விசுவாசமாய் உள்ளவர்களுக்கு இதை காட்டிலும் நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன பொழுது கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு எழுப்பும் என்றால் அவரால் எழுப்ப முடியும். மரியாள் சொல்லுகிறாள், அவரை அடக்கம் பண்ணி 4 நாட்கள் ஆகிறது, துர்நாற்றம் அடிக்கும் என்று சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையிலையும் பல காரியங்களை நீங்கள் பொதித்திருக்கலாம், பல தோல்விகள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். அது நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு துர்நாற்றமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வந்து நிற்கும் பொழுது அவர் தாமதமாக வருவது போல இருக்கும். ஆனால் தாமதமாக அல்ல. கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு காலங்களை வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலங்கள் வரும் பொழுது இந்த உலகம் காணாத ஒரு அற்புதத்தையும் இந்த உலகம் கேள்விப்படாத ஒரு மகிமையும் உங்கள் வாழ்க்கை மூலமாக கர்த்தர் செய்து முடிப்பார். அநேகர் உங்கள் வாழ்க்கையை பார்த்து தேவன் மகிமை உள்ளவர், நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று சாட்சி சொல்லும்படிக்கு உங்கள் வாழ்க்கையை ஒரு சாட்சியாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. நீங்க போய் அநேகருக்கு பிரசங்கம் பண்ண தேவையில்லை. நீங்கள் அநேகருக்கு போய் வேத வசனங்களை குறித்து நீங்க பேச தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையே கர்த்தர் ஒரு சாட்சியாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது அவர் கொடுத்த கிருபை. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? ஹல்லேலூயா. நாள் 1 அவள் 4 நாட்கள் லாசரு உள்ளே இருக்கும் பொழுது நினைச்சு பாருங்க நிலைமை எப்படி இருந்திருக்கும். நாள் 1 தேவனுக்காக காத்து கொண்டு இருந்திருப்பார்கள். நாள் 2 தேவன் இன்னும் வரவில்லை. நாள் 3 நம்பிக்கை இல்லாமல் கர்த்தர் இதுக்கு மேல வரமாட்டார், கர்த்தரை நீ நேசித்தேன் என்று சொன்னார், ஆனாலும் கர்த்தரோ வரவில்லை என்ற ஒரு நிலைமை மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் காணப்பட்டிருக்கும். ஆனால் தான் தேவன் அங்கே வந்த பொழுது, தேவன் வந்திருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்ற கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் ஓடி ஆண்டவரிடம் சென்று அவர்கள் இருவரும் கேட்ட ஒரே கேள்விதான், நீர் இங்கே இருந்திருந்தால் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்காது ஆண்டவரே. அந்த கேள்வி நம் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு
இன்றைக்கு கர்த்தர் அநேகருக்கு ஒரு பதிலை கொடுத்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அது தாமதம் ஆனாலும் நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென். அது தாமதம் ஆனாலும் முடிவிலே அது எப்படி விளங்கும் என்றால் தேவனுடைய மகிமையாய் அது வெற்றி சிறக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்வாராக. ஆமென். சங்கீதம் தாவீதின் சங்கீதம் 31வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 31:12. செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். தாவீது அழகாக சொல்லுகிறார். மறுபடியும் வாசிப்போம். செத்தவனை போல் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். உடைந்த பாத்திரத்தின் போலானேன். அநேகம் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால். ஆதியாகமம் 40வது அதிகாரம் வாசிப்போம். ஆதியாகமம் 40:14. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். அப்படி 23வது வசனம் வாசிப்போம். கடைசி வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். தாவீதுக்காரன் சங்கீதத்தில் சொல்லுகிறான், என்னை மரித்தவர்கள் போலவும் உடைந்த பாத்திரம் போலவும் என்ன பண்ணாங்க, என்னை மறக்கப்பட்டேன். தாவீதுக்கு சாமுவேல் வந்து அவர் வீட்டிலே அபிஷேகம் செய்ய வரும்பொழுது 7 சகோதரர்கள், தாவீதற்கு 7 சகோதரர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது, நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்ம ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், எங்கன்னா போகிறோம் அப்படின்னா, நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஸ்டெஃபி வரல, இல்லை எங்கள் அப்பா அம்மா வரல, இல்லை ஜோசப் மேகி வரல அப்படின்னா ஏன் வரலன்னு கேட்பாங்க. ஏன்ப்பா ஸ்டெஃபி வரல, ஏன் அப்பா அம்மா வரல, அப்பா அம்மாவுக்கு எதனா உடம்பு சரியில்லையா, அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா, ஜோசப் மேகி நல்லா இருக்காங்களா, என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக நம்மளை பார்க்கும்பொழுது நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நம்ம கூட இருக்கிறவங்க வரல என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக கேட்க செய்வாங்க. தாவீதுக்கு வீட்டிலே அது போல தான். ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த காலத்தில் அது பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறார். தீர்க்கதரிசி அவர் வரும்பொழுது கர்த்தர் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து தாவீதை மறந்து விட்டார்கள். சும்மா கூட என்ன பண்ணல, தாவீதை நினைக்கவும் இல்லை, தாவீதை அவர் விசாரிக்கவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இன்னொரு பார்த்தீங்கன்னா, உடைந்த பாத்திரம் என்று என்ன பண்ணாங்களா, மறந்தார்கள். அந்த காலத்தில் பாத்திரம்னு சொல்லும்போது இப்போ இருக்கிற இந்த எவர்சல் பாத்திரம், ஸ்டீல் பாத்திரம்லாம் கிடையாது. அந்த காலத்தில் இருந்து களிமண்ணான ஒரு பாத்திரம் தான். அந்த களிமண் பாத்திரம், உடைந்த பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே பார்த்துருக்கேன். ஒரு பாலடைஞ்ச வீட்டில் போனீங்கன்னா, இல்லை எங்கள் கிராமத்தில் இருக்க வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா, இந்த படிக்கட் கீழேயும் இல்லைன்னா கிச்சன் பேக் சைடு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த உடைந்த பானை என்ன பண்ணியிருப்பாங்க, ஓரமாக வச்சுருப்பாங்க. அது எதுக்கு அடைக்கலமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, விஷ பூச்சிகளுக்கும் பாம்புகளுக்கு என்ன பண்ணோம், அந்த பாத்திரம் அடைக்கலமாக இருக்கும். அதை மறந்துடுவாங்க. அது பல வருஷமாக அங்கே தான் இருக்கும். அது வீடு அடுத்து ரெனோவேட் பண்ணும்போதோ இல்லைனா எதனா நல்ல விஷயம் நடக்கும்பொழுது ஃபுல்லாக வீடை பெயிண்ட் அடித்து மாத்திரம் எப்போ தெரியும், அது அந்த பாத்திரம் அப்போ தான் கண்ணுக்கு படும். அது போல தாவீதை அவர்கள் மறந்தார்கள். ஆனால் கர்த்தரோ தாவீதின் மேலே நினைவாயிருந்தார். ஹல்லேலூயா. அவர் நம்மேல் நினைவாயிருக்கிற தேவன். இன்றைக்கு நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தாவீதை போல இருக்கும் பொழுது, நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவனை துதிக்கும் பொழுது, கர்த்தர் தாவீதின் பேரில் எப்படி நினைவாய் இருந்தாரோ கர்த்தர் நம் பேரில் நினைவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்கள் நம்மளை மறக்கலாம். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அந்த 14வது வசனத்திற்கு முன்பதாக என்ன நடக்குது நான் சொல்லிடுறேன். யோசேப்பு சரித்திரம் ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு அடிமையாக வருகிறான். போத்திபார் அவங்க வீட்டில் வந்து மனைவியின் மூலமாக பொய்யாக அவன் குற்றச்சாட்டு வைத்து சிறையில் அடைக்கப்படுகிறான். தான் தவறு செய்யாத ஒரு குற்றத்துக்காக சிறையில் இருக்கும் பொழுது அந்த சிறைச்சாலையில் 2 நபர்கள் வர்றாங்க. எந்த நபர் அப்படின்னா, பானபாத்திரக்காரன் தலைவனும், இன்னொருத்தன் வந்து இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, ஆனால் நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், சீஃப் பேக்கர். அப்படின்னா ஏன்னா அப்பம் சுடுறவங்களும் இந்த பானபாத்திரக்காரன் தலைவன். பானபாத்திரக்காரன் தலைவன் அப்படின்னு யாருன்னா, ராஜாக்கு திராட்சை ரசம் கொடுக்குற ஒரு பொசிஷன். அந்த பொசிஷனில் இருக்கிறவன் வந்து இப்போ எங்கே இருக்கிறான் அப்படின்னா, சிறைச்சாலையில் இருக்கிறான். அவனும் அந்த சீஃப் பேக்கர் இருக்காங்க. அவங்க வந்து தாவீது கிட்ட ஒரு அதாவது யோசேப்பு கிட்ட ஒரு சொப்பனத்தை சொல்கிறாங்க. இந்த சொப்பனத்தை சொல்லி இதுக்கு அர்த்தம் கேட்குறாங்க. அப்பொழுது யோசேப்பு சொல்லுகிறபடியே அந்த சொப்பனங்கள் நிறைவேறுகிறது. இப்போ யோசேப்பு என்ன பண்ணுறான்னா, அவங்களுக்கு உதவி செய்கிறான்.
உதவி செஞ்ச உடனே அந்த சொப்பனம் அப்படியே நிறைவேறுகிறது. அவன் நிறைவேறி முடிந்தவுடன் அவன் கேட்கிற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்ன பண்றானா, நீ வாழ்வடைந்து இருக்கும்போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து. அவன் வந்து கிட்டத்தட்ட கெஞ்சான். பானபாத்திரன் தலைவன் கிட்ட என்ன பண்றானா, யோசேப்பு கெஞ்சுறான், தயவு செய்து என்ன பண்ண, என் மேல தயவு வைத்து என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் கிட்ட யோசேப்பு சொல்லும் பொழுது 23வது வசனத்தை பார்க்கிறோம். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். மனிதர்களுக்கு நாம் அநேக உதவிகளை செய்திருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு உதவின்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க, நம்மளை மறந்து விடுவார்கள். அதுதான் மனிதர்கள். ஆமென். கர்த்தரோ யோசேப்பு அந்த போன அதிகாரம் 40வது அதிகாரத்தில் 21வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. கர்த்தர் இன்றைக்கு நம்மேல் நினைவா இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம மேல் கிருபையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம் மனிதர்களுக்கு நம் அநேக நன்மைகள் செய்தும், பண உதவியை கொடுத்திருப்போம், நம்ம சரீரத்தை கொடுத்திருப்போம், எல்லா உதவிகளை செய்தும் நம்ம கிட்ட அநேகர் குற்றங்களை கண்டுபிடிப்பார்கள். அப்படி இல்லை என்றால், குற்றங்களை கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா மறந்து விடுவார்கள். அவர்களுக்கு ஒரு தாழ்வான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, இல்லை அவங்க வீட்டில் ஒரு கெட்ட விஷயம் நடக்கும் பொழுது, நாம் கூட இருந்து அவர்கள் எல்லாவற்றையும் செய்யும் பொழுது, அவங்க வீட்டில் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமோ இல்லை ஒரு நல்ல காரியமோ நடக்கும்போது என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை கூப்பிட மறந்துடுவாங்க. அந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே நம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்பை எப்படி ஆசீர்வதித்தார் என்றால், 39வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். இல்ல 41வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசிப்போம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். எதற்காக யோசேப்பு தனக்கு பிறந்த மூத்த குமாரனுக்கு மனாசே என்று பெயரிட்டான் என்றால், எதற்காக பெயரிட்டான்? என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி. கர்த்தர் பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த குழந்தை பண்ணல. இன்னைக்கு நம்ம அநேகர் யோசித்துப்போம், மனாசே பிறந்தனால இல்ல, கர்த்தர் தான் யோசேப்புடைய வருத்தத்தை மாற்றினார். ஹல்லேலூயா. அந்த வருத்தத்தை மாற்றினபடியால் அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாய் அவன் முதலாவது மகனுக்கு என்னன்னு பேர் இருக்கிறான், மனாசே. அடுத்த வசனத்தை வாசிப்போம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். எப்ராயிமே என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க சிறிய தீர்க்கதரிசன புஸ்தகம் நீங்கள் வாசிப்பீங்க என்றால் தெரியும், கர்த்தர் தேவனுடைய ஜனங்களை அநேக இடத்தில் எப்ராயிமே என்று கர்த்தர் தேவனுடைய ஜனங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய ஜனங்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மளுக்கு வைத்த ஒரு நாமம் என்ன தெரியுமா? எப்ராஹிமே. அந்த எப்ராஹிமேக்கு என்ன அர்த்தம் என்றால், நீ எந்த இடத்துல சிறுமைப்பட்டு போனாயோ, யோசேப்பை போல எந்த இடத்துல நீ சிறுமைப்பட்டு எளியவனாக இருந்தாயோ, தாவீதை போல உங்களை மரித்தீர்கள் என்று உங்களை இந்த உலகம் மறந்திருக்கலாம். உங்கள் கூட இருக்கிறவர்கள் நீங்க செய்த நன்றிகளை, நீங்க செய்த நன்மைகளை இந்த உலகம் மறந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நாமம் என்னவென்றால் எப்ராஹிமே. அப்படி என்றால் நீ எந்த இடத்துல சிறுமைப்பட்டாயோ, அது எந்த இடமாக இருக்கலாம், உலகத்தில் நீங்க எந்த இடத்துல சிறுமைப்பட்டிருந்தாலும் சரி, இந்த சபையில நீங்க சிறுமைப்பட்டிருந்திருக்கலாம், நீங்க வேலை செய்ய இடத்துல சிறுமைப்பட்டிருந்திருக்கலாம், உங்க நண்பர்கள் மத்தியிலே நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கலாம். அதே இடத்திலே கர்த்தர் உங்களை பலுக பண்ணுவார், கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். கர்த்தர் யோசேப்பு கூட இருந்த ஆண்டவர் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் யாருக்கு பயப்பட வேண்டும்? ஆமென். அவன் யோசேப்பை நினைச்சு பாருங்க, அவன் விற்கப்பட்டான். தன் சகோதரர்கள் அவனுக்கு துரோகம் செய்தார்கள், அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவனை பால் குழியிலே கணத்திலே இறக்கினார்கள், அவன் விற்கப்பட்டான். எல்லாவற்றையும் செய்து அவன் மேல்
குறையே இல்லாதப்போ அவன் மேல் பாவமே இல்லை, அவன் குறையே செய்யாதவன். அப்படி இருக்கும்பொழுது அவனுக்கு சோதனை வந்தது. சோதனையிலே தேவனுக்கு பயந்து, சோதனையிலே தேவனுக்கு கனம் கொடுக்கும்படியாக அவன் பாவம் செய்யாமல் அந்த இடத்தை விட்டு ஓடின பொழுது அவனுக்கு வந்தது ஒரு சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையிலுமே அவன் சொல்லுகிற ஒரு மனிதன் கிட்ட அவன் வேண்டுகிறான், அவன் கெஞ்சுகிறான். என்னவென்றால், இந்த இடத்திலிருந்து நீ போகும் பொழுது நீ என்ன பண்ணு, நினைத்தருளும் என்று அவன் கெஞ்சும் பொழுது அவனும் மறக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை மறக்காதபடிக்கு மனாசே கொடுத்து கர்த்தர் அவனை முதலாவது நிலைநாட்டுகிறார். ஹல்லேலூயா. எகிப்து தேசத்தில் கர்த்தர் முதலாவது யோசேப்பை நிலைநாட்டுகிறார். எப்படி நிலைநாட்டுகிறார் என்றால், அதே அதிகாரத்தில் 55வது வசனத்தை வாசிப்போம். எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பினிடத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். இங்கே ஜனங்க பஞ்சம் உண்டான போது பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். பார்வனை நோக்கி ஓலமிட்டார்கள். ராஜாவை நோக்கி ஓலமிடுகிறார்கள். அப்ப ராஜா தான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஒரு பதில் சொல்லணும். அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை யார் சொல்லணும்? ராஜா தான் சொல்லணும். ஆனால் ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்கள் யோசேப்பிடத்தின் போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், செய்யுங்கள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். தானியம் கொள்ளும்படி எகிப்திற்கு வந்தார்கள். இதை நான் நேற்று எங்கள் அம்மா கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த தானியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேற எங்கேயுமே இல்லை, களஞ்சியம் அப்படி தான் இருக்குது. தானியம் என்றது இங்கே தான் இருக்குது. ஆண்டவர் யோசேப்பு மூலமா தானியத்தை என்ன பண்ணுறாரு, பல தேசங்களுக்கு கொடுக்குறார். யோசேப்புக்கு வந்த தரிசனம் என்ன? முதலாவது தரிசனம் பார்த்தீங்கன்னா, அவனுடைய அரிக்கட்டு உயர்ந்து நிற்கிறது, மற்ற அரிக்கட்டில் என்ன பண்ணுறது, தலை குனிந்து இருக்குது. அரிக்கட்டிலிருந்து என்ன வரும்? தானியம் வரும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய தேவனுங்க. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது வேதத்தை நான் முத்தம் செய்தேன். ஆமென். ஏனென்றால் தேவன் அவ்வளோ ஒரு மகத்துவம் உள்ளவர். அந்த தரிசனத்தை கொடுத்தார் என்றால் சும்மா கொடுக்கல, அவன் மூலியமா தான் தானியம் பல தேசங்களுக்கு, எகிப்து தேச மக்களுக்கு மாத்திரமல்ல பல தேசங்களுக்கு தானியம் அவன் மூலமாக தான் சென்றது. அந்த அரிக்கட்டு உயர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், தானியம் யோசேப்பு கையில தான் இருந்தது. தேசத்திலே பஞ்சம் உண்டான பொழுது கர்த்தர் உங்கள் வீட்டிலே உங்களுடைய அரிக்கட்டு உயர நிற்கிறதுக்கு உங்கள் கரங்களிலே நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மையாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். அதுதான் இந்த மாசம் வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. உங்களை நான் மோட்டிவேட் பண்றதுக்கோ உங்களை உணர்ச்சி வசப்படுறதுக்கு நான் சொல்ல வரவில்லை. நான் ஏன் இந்த காரியங்களை சொல்லுகிறேன் என்றால், தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், நம்ம மேல் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார் என்று நீங்கள் அறியும் பொழுது, நீங்க தேவனுக்காக நீங்க வாழும் பொழுது, யோசேப்பை போல தாவீதை போல என்னதான் சோதனை வந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், என்னதான் போராட்டங்கள் வந்தாலும், மார்த்தாளை போல மரியாளை போல என்ன பிரச்சனைகள் வந்தாலும், மரணமே வந்தாலும், நீங்க ஆண்டவருக்காக நீங்க நிற்கும் பொழுது, அவர் குறித்த நேரத்திலே, அவர் குறித்த காலத்திலே இந்த பரிசுத்தவான்களின் சாட்சிகள் திரளாக நம்மளுக்கு முன்பதாக இருக்கிறது போல, ஒரு பரிசுத்தவான்கள் கூட கர்த்தர் கைவிடவே இல்லை. கர்த்தர் ஒரு பரிசுத்தவான்களை கைவிடவில்லை. அதே போல நாம் அவர்களை போல பரிசுத்தமாய் வாழும் பொழுது, யோசேப்பை போலவும் தாவீதை போலவும் ஆபிரகாமை போலவும் ஈசாக்கை போலவும் யாக்கோபை போலவும் கர்த்தர் நம்மளை வழி நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமானவர். அவருக்கு முடிவே இல்லை. அவர் பாரபட்சியம் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் பாரபட்சியம் பார்க்கிற தேவன் அல்ல. ஆதியாகமம் முதல் ஆதாம் ஏவாள் முதல் வெளிப்படுத்தல் எழுதின சுவிசேஷமாக யோவான் வரைக்கும் கர்த்தர் ஒருவரையும் கைவிடாமல் கர்த்தர் வழி நடத்தினதான் இந்த வேதம். ஹல்லேலூயா. அவ்வளோ ஒரு மகத்துவமான தேவனை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன் இவ்வளோ காரியங்கள் நான் ஆசீர்வாதமாய் பேச நினைக்காதீர்கள். உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கவும், இந்த விசுவாச பிரயாணத்திலே உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நீங்கள் சோர்வடையாமல் நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருக்காக ஓட வேண்டும் என்று தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரையும் எப்ராஹிமனாக அழைத்திருக்கிறார், மனாசேவாக நம்மளை
அழைத்திருக்கிறார். இத்தனை ஆண்டு காலமாக நம்மளுக்கு அநேக வருத்தங்கள் இருக்கலாம், அவர் எல்லாவற்றையும் மாற்றி ஆனந்த தைலத்தால் உன்னை அபிஷேகித்து, ஆனந்த தைலத்தால் உங்களை அபிஷேகித்து எப்ராயிமாக உங்களை ஆசீர்வதிக்கிறவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கவே நம்மளை ஆசீர்வதிப்பார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். நம்ம மாஸ்டர் முடிக்க போறோம், நன்றாய் கவனிங்கள். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தால். எப்படி இருந்தால்? பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தால். 22ஆம் வசனம். தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அடுத்த வசனம். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளையெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றால். இந்த 2வது வசனத்தை பார்க்கிறோம். அவள் எப்படி இருந்தால்? மலடியாய் இருந்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கிலீஷ்ல பேரன் உமன், கற்பு காலியாக இருக்கிறது அப்படின்ற அர்த்தம். இவருக்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய புருஷன் பேர் என்ன? மனோவா. அவனுடைய மனைவிக்கு பேர் கூட பைபிளில் சொல்ல. ஒரு அற்பமான ஒரு அடையாளம். என்ன ஒரு அடையாளம்னா, அவள் எப்படி இருந்தாலும் மலாட்டியாய் இருந்தாள், மலடியாய் இருந்தாள். மலடியாய் இருக்கிறார் என்று தான் அவனுடைய அடையாளம். வேதத்தில் மனோவா உடைய மனைவியும் மலடியாய் இருந்தாள் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி. ஒரு மனுஷனுக்கு ஒரு ஐடென்டிட்டி ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த ஸ்திரீக்கு இந்த வேதம் கொடுத்தது மலடியாய் இருந்தாள் என்றதுதான் ஒரு அற்பமான ஒரு அடையாளமாக அவளுக்கு இருந்தது. 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவ போறோம் என்றான். அதற்கு மனைவியாகியவள் புருஷனுக்கு நம்பிக்கை கொடுக்கிறாள். எப்படி கொடுக்கிறாள் என்று நாம் கவனமாய் வாசிப்போம். கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும். போதும். கர்த்தர் நம்மளை நல்ல கவனிங்க. கர்த்தர் நம்மளை அழிக்க சித்தமுள்ளவராய் இருந்தார், இன்றைக்கு நாம் இங்கே அமர்ந்திருப்பது இல்லை. கர்த்தர் நம்மளை அழிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்றால் கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கவே மாட்டார். கர்த்தர் நம்மளை அழிக்க சித்தம் உள்ளவர் என்றால் கர்த்தர் இன்றைக்கு நம்மளை துதிக்க வைத்திருக்க மாட்டார். கர்த்தர் நம்மளை அழிக்க சித்தம் என்றால் நாம் கர்த்தரை ஆராதிக்க வைத்திருக்க மாட்டார். கர்த்தர் நம்மை அழிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்றால் கர்த்தர் நமக்காக ரத்தத்தை சிந்தி ரட்சிப்பை கொடுத்திருக்க மாட்டார். இன்றைக்கு ரட்சிப்பை கொடுத்து, இன்றைக்கு நம் வஸ்திரங்களை கொடுத்து நம்மளை ஜெபிக்க வைத்திருக்கிறார் என்றால், அவரை ஆராதிக்க வைத்திருக்கிறார் என்றால், அவரை துதிக்க வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு வந்து அமர்ந்து இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு நபருக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நாம் இதற்கு தகுதியானவர்கள் அல்ல. அநேகர் இதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள், அநேகர் இதுக்கு பாத்திரவானாக இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் நம்மளை தகுதியான மாற்றுகிறார் என்றால் நம்மளை அழிப்பது தேவனுடைய சித்தம் அல்லவே, நம்மளை அழிப்பது கர்த்தருடைய சித்தம் அல்லவே. இன்றைக்கு சில காரியங்கள் நம் வாழ்க்கையிலே தாமதமாக ஆகிறது என்றால் அது அழிவுக்காக அல்ல. நம்ம இன்றைக்கு சில காரியங்கள் நம்ம உடம்புல சுகவீனம் இருப்பது என்றால் அது அழிவுக்காக அல்ல, அது முடிவிலே தேவனுடைய மகிமையாக அது வெளிப்படும், அது வெளிப்படும். அவர் மலடியாக இருந்தால் ஆனால் கர்த்தர் அவளுக்கு தரிசனமான பொழுது சிம்சோன் என்ற ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் அவளுக்கு ஒரு வம்சத்திலே ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் கொடுத்தது போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மலடியாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லாம இருக்கலாம், ஒரு பேரன் லைஃப், மலடியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில என்ன என்று அடுத்து நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கேட்க இந்த சபையிலே உங்களை வைத்திருக்கிறார் என்றால் உங்களை அழிப்பதற்கு அல்ல, உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்து, அந்த திட்டத்தில் ஒரு நோக்கத்தை வைத்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் இன்றைக்கு உங்களை காலை வேளையில இந்த சபையில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ரட்சிப்பது வீணல்ல, உங்களை ஆராதிக்க வைப்பது வீணல்ல. நீங்கள் படுகிற எபிரேயர் 6:10 பிரகாரம் நீங்க ஆண்டவருக்கு நிமித்தமாய் அன்பின் பிரயாசங்களுக்கு
நிச்சயமாக பலன் உண்டு, நிச்சயமாக பலன் உண்டு. அந்த 24வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயர் இட்டால். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் எப்போதுமே பேர் வைக்கணும். ஆனா இந்த இடத்துல அந்த ஸ்திரீ அவளுக்கு ஒரு அற்பமான ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்திரீ தன் மகனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. அந்த ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் அந்நாட்களிலே, இன்றைக்கு நம்மளுக்கு அது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் அந்த நாட்களிலே அது பெரிய ஒரு விஷயம். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீக்கு அந்த ஒரு உரிமையை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு நீங்க மலட்டியா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற உரிமையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்கள் வம்சத்திலே ஒரு நியாயாதிபதியை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யோசேப்புக்கு வம்சத்திலே வந்தது மனாசேவும் எப்ராஹீமும். கர்த்தர் இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு மனாசே ஒரு ஆசீர்வாதத்தையும் எப்ராஹீம் என்ற ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எழுந்து நின்று நம்ம தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். தேவன் நம்மளோடு கூட பேசி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நாம் மந்தவனமாக அல்லாமல் நம்மளுடைய சுவாபங்களை மாற்றி கர்த்தருக்கு நேராக நம் துதி பலிகளை செலுத்தும் பொழுது, உண்மையாய் செலுத்தும் பொழுது, உண்மையுடைய தேவனோடு நீங்க பேசுகிற நேரம், நீங்க தேவனோடு இது பேசுகிற நேரம், இது தேவனோடு நீங்க இடைப்படுகிற நேரம். கர்த்தரோடு இடைப்படுங்க, கர்த்தரோடு இடைப்படுங்க. நீங்களும் கர்த்தர் மாத்திரம்தான், நீங்களும் கர்த்தர் மாத்திரம்தான். நான் நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்காதீங்க, நான் நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்காதீங்க. நீங்களும் கர்த்தரும், நீங்களும் கர்த்தரும். யோசேப்பு கூட இருந்த தேவன், தாவீது கூட இருந்த தேவன். இன்றைக்கு இந்த உலகம் நம்மளை மறந்திருக்கலாம், மரித்தவர்களை போல, உடைக்கப்பட்ட பாத்திரத்தை போல நம்மளை மறந்திருக்கலாம், மலடியாக இருக்கலாம், பேரன் உமன், பேரன் லைஃப், மலடியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் என்று சொல்லியும் ஆண்டவர் இன்னும் வரவில்லையே, கர்த்தர் இன்னும் வரவில்லையே என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் திருச்சபைக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அன்பு யாக்கோபே, அன்பு இஸ்ரவேலே, அநேகர் உங்க வாழ்க்கையின் ஒரு முனையில இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் இன்றைக்கு அழைத்திருப்பது உன்னை அழிக்க சித்தமல்ல, உன்னை அழைப்பதற்காக நான் அழைக்கவில்லை. உன்னுடைய முடிவு கல்லறையில் அல்ல, உங்களுடைய முடிவு கல்லறையில் அல்ல, உங்களுடைய முடிவு பரலோக ராஜ்யத்தில் இருக்கும்படிக்கு, பரலோக ராஜ்யத்தில் இருக்கும்படிக்கு நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் கர்த்தர் பேரில் வைராக்கியம் கொண்டு, கர்த்தர் பேரில் வைராக்கியம் கொண்டு, கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமாய் உங்கள் வாழ்க்கையை வாழும் பொழுது, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட இந்த ஓட்டத்திலே நீங்கள் பொறுமையுடன் சோர்வடையாதபடிக்கு, விசுவாசத்திலே சோர்வடையாதபடிக்கு இந்த ஓட்டத்திலே நீங்க ஓடும் பொழுது, பரிமள தைலத்தை ஆண்டவருடைய பாதத்தில் தானே ஊற்றினீங்க, உங்களுடைய கண்ணீரை நீங்க ஆண்டவருடைய பாதத்தில் தானே ஊற்றுறீங்க. அதற்கு நிச்சயமாக பதில் உண்டு, அதற்கு நிச்சயமாக பதில் உண்டு. அநேக சகோதரிகள் உங்கள் வீட்டு அறையில் பாயப்பட்டு ஜெபிக்கிறத நான் பார்க்கிறேன். கண்ணீர் சிந்தி, ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாறாதா, ஆண்டவர் நான் தனிமையா இருக்கிறேனே, தனிமையா இருக்கிறேனே, இந்த சூழ்நிலை எப்ப மாறும், ஆண்டவர் இந்த சூழ்நிலை எனக்கு எப்ப மாறும் என்று அநேக கேள்வியோடு இருக்கிறீர்கள். தாமதம் ஆகிறது ஆண்டவரே, தாமதம் ஆகிறது. ஆண்டவர் நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனம் தானே, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் தானே, ஆனாலும் தாமதம் ஆகிறது. அநேக சகோதரிகள் இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கண்ணீர் ஒரு நாளும் ஒரு போதும் அது வீணாக போவதல்ல, அது வீணாக போவதல்ல. யோசேப்பு கூட நான் இருந்தேன், உங்களோடு கூட இருப்பேன், சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு கொடுத்த தரிசனங்களையும் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் நான் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். நான் அநீதி தேவன் அல்ல, நான் அநீதி தேவன் அல்ல, நான் நீதி உள்ளவர். கர்த்தர் நீதி உள்ளவர், நாம் ஆராதிக்கிற தேவன் நீதி உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே வார்த்தையை கொடுத்து, ஆண்டவரே இந்த வார்த்தை தரையிலே விழாதபடிக்கு, ஆண்டவரே 30, 100, 60, 100மாக பலன் கொடுக்க கிருபை பாராட்டுங்க ராஜா. ஆண்டவரே நாங்கள் உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே வேறு எதுவும் நாங்கள் நம்பி இல்லை, உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் ராஜா. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென், 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 ஆமென்.